ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பை குறித்தும் நரகத்தை குறித்தும் பேசுகிறார். இன்றைய பெரும்பாலான சபைகளிலே நியாய தீர்ப்பை குறித்தும் நரகத்தை குறித்தும் பிரசங்கிப்பதே கிடையாது. வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். எங்கும் வாக்கு தத்தம், எதிலும் வாக்கு தத்தம். வாட்ஸ்அப்ல தினந்தோறும் வாக்கு தத்தத்தை அனுப்புகிறதையே அநேகர் முழு நேர ஊழியமாக செய்து வருகிறார்கள். ஆத்துமாதாயம் என்றதில்ல, சுவிசேஷ அறிவிக்கிறது இல்ல, வாக்கு தத்த ஊழியம். சபைக்கு சினிமாவுக்கு போறவன் குடிக்கிறவன் வருவான், அவனுக்கு வாக்கு தத்தம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எங்க சினிமா தியேட்டருக்கு ஒயின் ஷாப்புக்குமா? வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நிபந்தனைகள் உண்டு. நான் சொல்லுகிறதை உங்கள் காதுகளை கூர்மையாக்கி கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னார், நீ என் வசனத்தை காத்து கொண்டால் பூச்சக்கரத்திலே வருகிற ஆபத்திற்கு நான் உன்னை காப்பேன். நீ வசனத்தை கை கொண்டா வர இருக்கிற ஆபத்துக்கு நான் உன்னை காப்பேன். நிபந்தனையோடு கூடிய வாக்கு தத்தம். ஆனா இன்றைக்கு நிபந்தனை எல்லாம் தூக்கி வீசிட்டு வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டார்கள். இன்றைய கிறிஸ்தவத்தின் பரிதாப நிலை.